ஐயோ எங்க அப்பா வந்துட்டாரா. டேய் பேட் ஊத்து போடா. ஓடுற சக்கர. வந்துட்டாரா மாவீரன்? அவரே டேய் மயிலே மண்டே உடைக்க போற மாதிரி. வா உர்றா. மூச்சு வாங்க வாங்க ஓடுறவனை தாண்டா பார்த்திருக்கேன். மூச்சு இறக்க இறக்க படிக்கிற பாத்தியா நீ டாக்டர் ஆயிருவடா. தேங்க் யூ பா. கீப் இட் அப் மை சன். என்னம்மா புக்கு தலகடா இருக்குடா. டிக்கெட் எடுங்க சார். இங்க ஒருத்தர் டிக்கெட் எடுக்கல சார். அப்படியே அவனை கூட்டிட்டு போய் பின் பக்கமா நிறுத்துங்க. ஏய் வாயா. என்ன தேடுறீங்க? டிக்கெட் எடுங்க. என்னாச்சு? டிக்கெட் காணோம். கொடு. டிக்கெட். தம்பி உன் டிக்கெட் எடுப்பா. எடுத்தேன் மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? பிக் பாக்கெட்டா நீ? ஹலோ சார் யார் பிட் பாக்கெட்? கை எடுங்க சார். ஏய் கீழ வா. ஃபைன் எவ்வளவு சொல்லுங்க. மேல கை வைக்காதீங்க. இறங்குடா டிரைவர். வண்டியை நிறுத்து. பாவம்ப்பா அந்த பொண்ணு. அந்த என்ன அவமானப்படுத்துற மாதிரி அந்த பொண்ணு அவமானப்படுத்துதா? ஏன்பா யாருக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை? நாம சரியா இருக்கணும். 2 டிக்கெட் கொடுங்க. டிக்கெட் கொடுங்க. ஏன் இப்படி? நீங்க தானேப்பா சொன்னீங்க நம்ம சரியா இருக்கணும்னு. இது ரொம்ப சரியா இருக்கிறதுப்பா. பா அந்த பொண்ணை பார்க்கும் போதெல்லாம் அப்படியே கை காலெல்லாம் நடுங்குதுப்பா. என் ஹார்ட் பீட் எனக்கே கேட்குதுப்பா. லேப்டாப்னு வயிறெல்லாம் பெசைகிற மாதிரி இருக்குப்பா. உலகமே சுத்துதுப்பா. இங்க வாங்களேன். என்னையா? என்ன? ஒன்றுக்கும் முட்டிட்டு வந்துடுதுப்பா. 3 டிக்கெட் கொடுங்க. எங்க போனோம்? எங்கப்பா? ஆபத்தான புறம். ஏண்டா? இந்தா டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோ. ஏய் என்னையா என்ன? சரி நீ பதட்டப்படாம இரு. ஒண்ணுக்கு வருதுப்பா. ஏய் டிக்கெட் எடுத்தாச்சுமா. உனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்தாச்சு. இவனோட அப்பா நான். வா இங்கே வந்து உட்காரு. பயப்படாத. வாமா வா. டென்ஷன் ஆகாது. ரிலாக்ஸாக இரு. உன் பேர் என்னம்மா? ரஷிதா பானு. அப்பா என்ன பண்ணுறாரு? பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தள்ளு வண்டியில் சாப்பாடு கடை வச்சுருக்காங்க. போயிடலாம்ப்பா. என்னப்பா இருப்பா. இவனை தெரியுமா? பார்த்துருக்கேன். எங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்கு. வந்து ஒரு கப் காஃபி சாப்பிட்டு போறியா? ஏதாவது பேசிங்கப்பா. அவன் தான் எதுவும் பேச மாட்டேன்றான். அப்ப நீ பேச தயாரா தான் இருக்க. என்னையா நான் ஒரு தடவை உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். நீ தான் பெரிய மாதிரி முகத்தை திருப்பிட்ட. பின்ன ஈ நில்ச்சு நிற்பாங்களா?
நீ வந்து பேச வேண்டியதானே? ஆ என்ன? நான் கூட தான் உன்ட்ட ஒரு தடவை பேசினேன், நீ தான் பேசல. எப்போ? போன மாதம் 12ஆம் தேதி டைம் 4:36. என் பக்கத்தில் ஒரு சீட் இருந்தது, வந்து உட்காருன்னு கூப்பிட்டேன், நீ தான் வரல. அது முறைச்ச மாதிரில இருந்துச்சு. ஏய், அப்போ நான் கண்ணால் பேசுறது உனக்கு முறைக்கிற மாதிரி இருக்கா? பேசுறது தான் வாயிருக்குள்ள விளக்கண்ண. அப்புறம் என்ன கண்ணால் பேசினா காதால் பேசினேன்ட்டு? ஏய், ஓவரா பேசினா கை ஓங்கிடுவேன் நான். எங்களுக்கும் கை இருக்கு, நாங்களும் வாங்குவோம். டேய், ஓகே அங்கிள், நான் கிளம்புறேன். நான் கூப்பிட்ட உடனே நம்பி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. நீ எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம், ஆனால் உங்கள் வீட்டில் இங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு வரணும். ஷியோர் அங்கிள். பாய். பாய் அங்கிள். டே பாய்டா. பாய். வெற்றி, பா இப்போ எப்படியா இருக்கு? படபடா தடதடா ஹார்ட் பீட் க்ளீன் ஆயிடுச்சுப்பா. ஐ எம் நார்மல். பெண் அப்படின்றது எதிர்பாலினம், அவ்வளோதான். நமக்கு அடித்தா வலிக்கிற மாதிரி அவங்களுக்கும் அடித்தா வலிக்கும். மனசில் அழுக்கு சேரவே விடக்கூடாது. அழுக்கு அதிகமாகிடுச்சுன்னா மிருகமாயிடுவேன். கத்தி எடுத்து குத்த சொல்லும், ஆசிட் எடுத்து அடிக்க சொல்லும். 5 நிமிஷம் தனியாக உட்காந்து பேசினேன்னு வச்சுக்கேன், ஃபுல்லாக சுத்தமாயிடும், அழகாயிடுவேன். என்னையா? நான் ரொம்ப லக்கிப்பா. நான் தான் லக்கி. எல்லாரும் எழுதியாச்சா? பேப்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. சரிக்கா. ஏய், பேப்பர் கொடு கொடு கொடு. க்ளோரி, அக்கா, நீ இந்த பக்கம் கொடு. நீ இந்த பக்கம் கொடுமா. இந்தா. ஏய், இந்தா. நீங்களே திருத்துங்க, கரெக்டா திருத்தணும். உனக்கு ராஜேஷ், என் பேப்பர் யார்கிட்ட சிக்கியிருக்கோ? யார் பேப்பர் அது? யாருன்னு தெரியல, மக்கு தப்பு தப்பா எழுதியிருக்கா. நீலநந்தினி என் பேரு. அதுவும் அங்கே இருக்க போகிற சந்தன கலர். அதுக்கெல்லாம் 500-400 கள்ளி போலாம்டா. தப்பெல்லாம் சரி பண்ணி மகிழ்ச்சி படுத்துறா. வாய்ப்பை பயன்படுத்துங்களா. நாளா யார் பேப்பர் இருந்தாலும் 100க்கு 100 போடுறேன். நமக்கு தான் சைபரை போட்டு விட்டுறாங்க. குட், இந்த வாங்கிக்கோ. குட் குட் குட். திருத்தியாச்சுன்னா பேப்பரை கலெக்ட் பண்ணு. சக்கரவர்த்தி, ஆஸ் யூஷுவல் 10 out of 10. தேங்க்ஸ்க்கா. க்ளோரி, அக்கா, 8 out of 10. தேங்க்ஸ்க்கா. மயில் வாகனம், ஆஸ் யூஷுவல் 0. பிச்சு போடுவேன். வந்து வச்சுக்கிறேன். இந்தா. எவன் திருத்தினான்னு தெரியல. நீலநந்தினி, கஞ்சப்பையன். ஏய் 10 out of 10 டி. கீப் இட் அப். யார் அந்த வள்ளல்னு தேடுது. எம்மோடியோ. வா வா வா. ஸ்டாப். ஸ்டாப். கன்னிமனம் பேச்சுவார்த்தைக்கு தயாராகிவிட்டது. மனசுல வச்சா சுமை, இறக்கி வச்சா சுகம். நான் இருக்கேன், தைரியமா பேசுறான். டிடி டிடி, என்ன இறக்கி விட்றா. போ, அங்கேயும் போய் படிப்பை பத்தி பேசாத, வேற எதை பேசு. இவன் பேச மாட்டான். நமக்கு எதுக்கு வம்பு? இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோம். டே மயிலு, 9 வருஷம் ஆனாலும் நீ பேச மாட்டேடா. போடா டே. ஹே சக்கரை, என்ன பிரச்சனை? என்னடா இதானா? ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை நான் உனக்கு அப்ளை பண்ணுறேன்.
ஏதாவது பேசுங்கப்பா. அவ்வளோ முறையத்தில் எனக்கு வேண்டாம், உட்காந்தே பேசுங்க. வெற்றி, பா என்ன நடக்குதுங்க? இல்லைப்பா, எனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுல அதே ப்ராப்ளம் தான்ப்பா அவனுக்கு வந்திருக்கு. சைக்கிளை வச்சுக்கிட்டு ரோடாக ஊற்றி திரிகிறான். என்னப்பா நல்லா இருக்கியா? இருக்கா அங்கிள்? அப்பா எப்படி இருக்காரு? அப்பா அப்பா ஹேய், அப்பா எப்படி இருக்காருன்னு தானே கேட்டேன். இப்போ எதுக்கு கையெல்லாம் நடுங்குது? என்னாச்சுப்பா? வளர்ப்பு சரியில்லைப்பா. வெற்றி, சரி காஃபி குடித்தியா? கொடுத்தேன்ப்பா. கூட ஒரு குரோசனையும் போட்டு அனுப்பு. நீ கிளம்பியா வீட்டுக்கு வாடா. போ. அந்த இருக்கு, எடுத்துக்க. காஃபி எடுத்துக்க. வா. ஓ, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ஜன்னி வந்தாலும் வந்து மனசில் அழுக்கு சேர விடக்கூடாதுடா. ஒன்றுக்கு வருதுடா. உட்காருமா. வீடு எங்கே இருக்கு? அம்பேத்கர் நகர் சார். ஓ, அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இல்லை சார். சரி, காஃபி சாப்பிடு. தேங்க்ஸ். ஹாய் நந்தினி, கிளம்பியாச்சா? ம். நான் கூப்பிட்ட உடனே என் மேலே நம்பிக்கை வச்சு எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் நீங்கள் எப்போ வேணால் இங்கே வரலாம். ஆனால் நீங்கள் இங்கே தான் வரீங்கன்னு உங்கள் வீட்டில் சொல்லிட்டு வாங்க. ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் வெற்றி. ஏதோ ஒரு புது சொந்தம் கிடைச்ச மாதிரி இருக்கு. பாய். பாய். பாய் வெற்றி. மிஸ்டர் சக்கரவர்த்தி சிங்கம்பரமா, அப்பா அப்பா ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் படிக்கிறேன், 4 மணி நேரம் தூங்கும். தட் இஸ் யுவர் சாய்ஸ். ரீட் இட் மை சன். டெடிகேஷன் ப்ளஸ் மெடிடேஷன் ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் ஈக்குவல் டு எஜுகேஷன். ஃபோக்கஸ் ரைட் பண்ணுறேன். மா, என்னடா இப்போ எக்ஸாம் வச்சா கூட சென்டம் எடுப்பேம்மா. எல்லாம் இவரால நடக்கிற மாதிரி ஏமா இவ்வளோ பில்டப் எப்பயுமே பண்ணுறேன்? உங்க அப்பா அப்படிதானடா. போய் சாப்பிடு போ. என்னடா சுடுது? வளர்ப்பு சரியில்லைம்மா. போடா. மயிலே, நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு என்ன தயக்கம்? உள்ளே வாங்க. எதுக்கு அங்கேயே நின்ட்டீங்க? அவமானமாக இருக்கு சார். ஏன்? 10th சீலா 11 கழிச்சடைகள் இருக்குது. அதில் முதல் கழிச்சடையே இவன் சார். இந்த 11 பேர் இந்த வருஷம் பரிசு எழுதக்கூடாது சார். கண்டிப்பாக ஃபெயில் ஆயிடுவாங்க. நம்ம பள்ளிக்கூடத்து மானம் போயிடும் சார். உன் ஸ்கூல் பெருமைக்கு எருமை மேய்க்கிற ஸ்கூல்டா. அம்மா வேலை நீ ஓட்டுவாங்க. இது வேற சார். டேய், இந்த வருஷம் நீ எக்ஸாம் எழுதுற, பாஸும் ஆகுற. எப்பட்றா? பள்ளிக்கூடம் என்னடா பெரிய பள்ளிக்கூடம்? உன்னை ஸ்ட்ரைட்டாக காலேஜே சேர்த்துறேன்டா. காலேஜா? ஆமாடா, வாத்தியார் நம்ம ஃப்ரெண்டு தான். வணக்கம் சார். வாங்க சார். வெரி குட் வெற்றி. தேங்க்ஸ்ப்பா. உன்னால் முடியும் மயிலு. பெரிய பெரிய படிப்பாளியெல்லாம் படித்தது இவ்வளோதான்யா. படிக்காது எவ்வளவோ இருக்குது. வாழ்க்கைக்கு படிப்பு அவசியம்தான், ஆனால் படிப்பே வாழ்க்கை இல்லை. நீ பாஸ் ஆகிற, உன்னை பரிச்சை எழுதக்கூடாதுன்னு சொன்ன வாத்தியார் முன்னாடி மார்க் ஷீட்டை தூக்கி போடுற. சரியா? சரி சார். உள்ளே போங்க. வாமையிலே. கையில் என்ன? ரிவிஷன் டெஸ்ட் பேப்பர் சார். கொடுங்க பார்ப்போம். வேணாம் சார். ஏன், மார்க் கம்மியாக எடுத்துட்டீங்களா? ரொம்ப கம்மி சார். அப்போ நான் கண்டிப்பாக பார்க்கணும். கொடுங்க. ஹாய். மனிதனை நாய் பாதுகாத்தால் அது கிராமம், மனிதன் நாயை பாதுகாத்தால் அது நகரம். இந்த மாதிரி வேற எழுதியிருக்கீங்களா? நிறைய எழுதியிருக்கேன் சார். பரீட்சைக்கெல்லாம் அப்புறம் படிக்கலாம். முதல்ல போய் நீங்கள் எழுதுன எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்க்கணும். நான் எழுதுனது முதல்ல படிக்க போறது நீங்க தான் சார். கவிதை எழுதி ராக்கெட் விடுறீங்களா? இல்ல சார். ஆ. எங்க அப்பா காது குடைஞ்சிட்டு இருந்தார் சார்.
எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஏய் வெற்றி ஹைப்பா. இறக்குங்க ஒரே வருஷத்தில் 5 டிரான்ஸ்கான்டினென்டலில் ஸ்விம் பண்ணி கிராஸ் பண்ணா கின்னஸ் ரெக்கார்ட். நீ ஏற்கனவே 4 கிராஸ் பண்ணிட்ட. 5ஆவதா ஸ்விம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் லெட்டர் வந்திருக்கு. ஐ அம் வெயிட்டிங். கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறியா? சக்கரவர்த்தி சிங்கம் பெருமாளோட ரெக்கார்ட்ஸை பார்த்துட்டு உங்க பையனை எங்க பள்ளிக்கூடத்துல தாங்க சேர்க்கணும்னு 3 ஸ்கூல் ஒத்த காலில் நிற்கிறான். அடுத்து நான் சேர்க்க போகிற பள்ளிக்கூடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? +2 பாடத்தை அவனுக்கு +1 எடுத்துருவானுங்க. மாமா பெரிய பரீட்சை இப்போ தானே முடிஞ்சிருக்கு. ஒரு 2 நாள் அக்கடான ரெஸ்ட் எடுக்க விடுங்களேன். ஓங்கி மிதிச்சல ஒப்ப மடியில் விழுந்துருவேன். அக்கடான்னு கடந்தா மக்களான்னு போக வேண்டியதான். சாமி ஆளை விடு சாமி. ஓடிப்போ. ஒரு வாரத்துக்கு இந்த வயசுக்கு மேல உன்னை டைவர்ஸ் பண்ணக்கூடாது பார்க்குறேன். உனக்கு என்னை விட ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டான். எனக்கு அவளை சுலபத்தில் ஒருத்தி சிக்க மாட்டான். மாமா நில்லுமா. என்னடா பேசாம அந்த ஆளை டைவர்ஸ் பண்ணுறோமா? ஏன்டா? கோர்ட்டில் அப்பா கூட போறியா அம்மா கூட போறியான்னு கேட்பாங்கல்ல. நான் உன் கூட வந்துடுறேம்மா. ஜாலியாக்கலாம். வளர்ப்பு சரியில்லடா மகனே. சென்னை டு அந்தமான் எவ்வளோ தூரம்? 794 நாட்டிக்கல் மைல்ஸ். முழு பாதுகாப்போட தான் பயணமே. நீ ஒன்றும் பயப்படாத. முடியலன்னா சொல்லிடு. அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினதே இல்லையே. பாய் சலா. பாய். ஹேய் நந்தி. வெற்றி ஒரு குட் நியூஸ். என்ன? நான் NLC டிவில ஜாயின் பண்ணிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்னோட முதல் ப்ரோகிராமே உன்னோட சாதனை தான்.